வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதில் நாம பார்க்கலாம். 3 முக்கிய கிரகங்களோட கூட்டணி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால பல வகையிலும் நல்ல மாற்றங்களை பெற போறீங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட வேண்டியதா இருக்கும். எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது, எந்த மாதிரி விஷயங்களும் நீங்க எச்சரிக்கையா செயல்படணும், இது எல்லாமே இந்த பதில் நம்ம தொடர்ந்து பார்க்க போலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணங்கள் எப்படி, வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செயல்படுறதால உங்கள் பொருளாதாரமும் சரி, குடும்ப வாழ்க்கை சரி மேன்மை அடையும், இது எல்லாமே இந்த பதில் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால இயல்பாகவே முன்கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே வரும். கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ குணமும் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உங்கள் வார்த்தையிலேருந்து, அதாவது உங்கள் மனசில் இருக்கக்கூடியதை அப்படியே கொட்டுருவீங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்காது. பின்னாடி தான் யோசிப்பீங்க, எதனால் நாம் இப்படி பேசணுங்கிற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு ஓடும். அதே மாதிரி பூமிக்காரன் செவ்வாய் உங்களுக்கு ராசி அதிபதியாக வரதால சொத்து ஈட்டக்கூடிய வாய்ப்பு, சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய உருவ அமைப்புன்னு பார்க்கப்ப நடுத்தர உயரமும் அகலமான நெற்றியும் அமைதியான உருவ அமைப்போடு இருப்பாங்க. பார்க்கறதுக்கு அமைதியாக இருந்தாலுமே விளையாட்டு துறைகளில் ஒரு நல்ல ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் விளையாட்டில் நல்ல சாதனை படிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இருக்கும். நடைமுறை பாவனையில் ஒரு கம்பீரமான தோற்றம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. விருச்சிக ராசி அன்புகள் ஒரு போராட்டக்கார ராசின்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் இவங்க போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. இருந்தாலுமே இவங்களுடைய விடாமுயற்சியால் என்னதான் தோல்வி இருந்தாலுமே சாம்பலிருந்து எழுந்து வரக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் இவங்க. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எந்த முயற்சியில் ஈடுபட்டாலுமே அயராது பாடுபடக்கூடியவங்க. அதனால தோல்வி சந்திச்சாலுமே விடாமுயற்சியால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும். விருச்சிக ராசி அன்புகளுக்கு இந்த நியாய அநியாயத்தை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய குணங்கிறது இருக்கும். அதனால யார் எதுவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தப்புன்னு தோணுச்சுன்னா உடனே மனசில் இருக்கிறத கொட்டிடுவாங்க. சில நேரம் இவங்க பேசக்கூடிய வார்த்தை தேள் கொட்டுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இவங்க பேசுகிற பேச்சில் ஒரு உண்மைங்கிறது இருக்கும். மற்றவங்களுக்காக எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் எது வேணாலும் செய்ய துணிஞ்சிருவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குருவாக இருக்கிறதால வாழ்க்கையோட பின்பகுதியில் இவங்களுக்கு பண வரவு, சேமிப்பு இதெல்லாமே இருக்கும். வயோதிக காலத்தில் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்காவது இவங்க சேர்த்து வச்சுட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப அன்போடு இருக்கிறது, ஒரு நண்பர் மாதிரி பழகிறது எல்லாமே இவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். கலைகளில் அதிக ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கள அவ்வளோ ஈஸியாக யாராலுமே ஏமாற்ற முடியாது. குடும்பத்து மேலே அதிகம் பாசம் வச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகள் தன்னோட குடும்பம் எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இருந்தாலும் இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுடைய கட்டுப்பாடு மீறி தான் இவங்களுடைய செயல்பாடுங்கிறது இவங்க குடும்ப வாழ்க்கையில் அமையும். அதே மாதிரி இவங்களுடைய ராசி சயனஸ்தானத்தில் 12க்கு சுக்கிரனை வரதால 4 நாட்கள் நல்லா வேலை செய்வாங்க. 2 நாட்கள் இவங்க சுகமாக உட்காந்து ஓய்வு எடுக்கணும் தான் நினைப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் பாதி நாட்கள் ஒரு நல்ல வருமானம் இருந்தால் ஒரு சில நேரங்களில் வருமானங்கிறது சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் என்னதான் தோல்வி இருந்தாலுமே விடாமுயற்சி கூட இருக்கிறதால எந்த ஒரு விஷயங்களும் இவங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். சொந்த வீடு அமைச்சுக்கணும், சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகம் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றின சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வீடு வாங்கினாலுமே அது ஒரு பழமையானதாக இருக்கணுங்கிற எண்ணம் இவங்க மனசில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே பெரும்பாலானவங்களுக்கு அமையும். அதே மாதிரி இவங்களுடைய தகுந்த வயசில் வீடு, மன, வண்டி வாகன வசதி எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பசுக்கன்றோடு வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அயல்நாடு மாதிரியான வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தால் அந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பண விரயங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்குறத தவிர்க்கணும். விருச்சிக ராசி அன்புகள் கடன் வாங்கினாலுமே நீங்கள் எதுக்காக கடன் வாங்குனீங்களோ அதுக்காக பயன்படாது. அதனால் நீங்கள் கடன் வாங்குறத தவிர்த்துட்டு வாங்க. அதே மாதிரி கடன் கொடுக்கறதும் தவிர்க்கிறது நல்லது. சொல்லப்போனால் விருச்சிக ராசி அன்புகளுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரி, பொருளாதார ரீதியாக நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையும். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்புகள் நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் புகழ்பெற்ற ஆலயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக தான் அமையும். விருச்சிக ராசி அன்புகள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டாலும் பேசுகிற பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாலுமே உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும். தொடர்ந்து நீங்கள் விருச்சிக ராசி அன்புகள் உங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதால நீங்கள் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசனம் செஞ்சு வணங்கிட்டு வர்றது நல்ல பலனை கொண்டு வந்து தரும். செவ்வாய்க்கு எதிர்குணம் கொண்டிருக்கக்கூடிய அனுசத்துக்கு அதிபதியாக சனியும், கேட்டைக்கு அதிபதியாக புதன் வரதால நல்ல சுகபோகத்தோடு வாழும்போதே வாழ்க்கையில் ஒரு நிலையான தன்மையை ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். இதை பற்றின சிந்தனைங்கிறது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சித்தர்களோட ஜீவசமாதிக்கு சென்று வழிபாடு செய்யறதும், ஞானிகளையும் மகான்களையும் வணங்கிட்டு வர்றதும் உங்கள் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களையும் எல்லாமே கொண்டு வந்து தரும். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அற்புதமான மாற்றங்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். நீங்க நினைக்கக்கூடிய எல்லா காரியமும் கைகூடி வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் கடந்த 1.5 மாசமாவே நீங்க பல வகையில சிரமப்பட்டிருப்பீங்க. கடன், நோய், எதிரி தொல்லை இந்த மாதிரி எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். இனி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலசர ஸ்தானத்துல குருவோட இணைஞ்சு பயணம் செய்யறாங்க. இதனால இதுக்கு முன்னாடி இருந்துட்டு வந்த கடன் பிரச்சனை, நோய், எதிரி தொல்லை இது எல்லாமே படிப்படியா நீங்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு சூழ்நிலை கூட சாதகமாக அமையும். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமான வளர்ச்சி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். தொழிலில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த போட்டிங்கிறது இனி நீங்கும். கடன் தொல்லை குறைய போகுது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் சேமிப்பு உயர்த்த பாருங்கள். திடீர்னு அதிர்ஷ்டம் எல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுத்த தொகை எல்லாமே விரைவில் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணம் தொடர்பான பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. கூட்டாளிகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்படுங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லது. தம்பதிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் அனுசரிப்பு தன்மைங்கிறது வேணும். ஒருத்தரோட விஷயத்தில் இன்னொருத்தர் தலையிடாமல் இருக்க பாருங்க. அதே மாதிரி தன்னோட வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. பிள்ளைகள் மேலேயும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. பிள்ளைகள் உங்களுடைய சூழ்நிலை புரிந்து நடக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப தூரத்தில் இல்லை. பிள்ளைகளை பற்றின கவலையை நீங்கள் விடுறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைங்களை அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறதை விட்டுட்டு அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உபரி வருமானம் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வி கற்கணுங்கிற ஆர்வங்கிறது உங்கள் மனசில் உண்டாகும். தொடர்ந்து இதே ஆர்வத்தோட நீங்கள் பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும். ஒரு சிலருக்கு திருமண விஷயங்களில் சில தடைகள் ஏற்பட்டாலும் விருப்பமான இடங்களில் திருமண வாய்ப்பு கிடைக்கும். தந்தை மூலமா வாரிசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிக ராசி அன்புகளுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்க நவகிரக வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியா வருமான வாய்ப்பு இருந்தாலுமே இந்த பணத்தை வச்சு நீங்க நிறைய தொழில் வாய்ப்பு பெறலாம்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் எதிலுமே கொஞ்சம் அகலக்கால் வைக்காம இருங்க. எந்த ஒரு தொழில் முயற்சியா இருந்தாலும் பலருடைய ஆலோசனை கேட்டு பெறது நல்லது. அதுல ஒரு தீர்க்கமான அறிவும் ஒரு தீர்மையான முடிவும் இருந்தால் மட்டும் நீங்க அந்த தொழிலில் இறங்க பாருங்க. அதே மாதிரி பதவி, அதிகாரம், வசதி, ஆரோக்கியம், வாகனம் இது எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குது. மனசுல ஏதாவது ஒரு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறீங்க. கவலை இல்லாம செயல்படுங்க. பயம் இல்லாம செயல்படுங்க. பயம், கவலை, வருத்தம், ஏக்கம் இதெல்லாமே மனசுல இல்லாம பாத்துக்கோங்க. உங்களுடைய எண்ணம் இந்த காலகட்டங்களில் சிறப்பா இருந்துட்டா எல்லாமே சிறப்பாக தான் முடியும். கிரகங்களோட மாற்றங்கிறது இந்த மாதிரியான எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்க தான் செய்யும். மனசுல தேவையில்லாத குழப்பம் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் இந்த மாதிரியான செயல்பாடு தொடர்ந்து இருந்தா நீங்க யோகா, தியானம், நல்ல நூல்களை படிக்கிறது, இறை நம்பிக்கையோடு இருக்கிறது இது எல்லாமே பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் போராடி தான் வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் குருவோட பார்வை பதிகிறதால எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. விருச்சிக ராசி அன்புகள் ஒரு பொருளாதார சமநிலையை பெற போறீங்க. தொடர்ந்து வாகனங்களில் பழுது செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி உங்களுடைய பதவி உயர்வு, தொழிலில் வெற்றி, சம்பள உயர்வு, பேர், புகழ் இது எல்லாமே கிடைக்க போகுது. மனசுல இருந்துட்டு வந்த குழப்பம் நீங்க போகுது. இது வரைக்கும் உங்க மேல ஒரு அவப்பேர் உண்டாகிருக்கலாம். அது எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பும் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். சுமை அதிகமாக இருக்குதுங்கிற எண்ணம் மனசில் ஒரு கவலை ஏற்படுத்திருக்கலாம். இனி அதை கண்டு நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. இனி எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் சுமூகமான உறவை பேணி பாதுகாக்க பாருங்க. வயோதிகர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் கொஞ்சம் எளிமையான உடற்பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. ஒரு பள்ளியிலிருந்தோ இல்லைன்னா இன்னொரு பள்ளியிலிருந்தோ நீங்கள் மாறணும்னு நினைப்பீங்க. அது எல்லாமே வேண்டாம். வெளிநாடு போன்னு சென்று படிக்கலாங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். அதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போகலாம். அதே மாதிரி சனி பகவான் இப்போ உங்களுடைய பார்வையில் இருக்கிறதால வசதி வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மனசில் நீங்கள் எதையுமே ஒரு நிலைத்தன்மையோட பாடங்களை படிச்சுட்டு வாங்க. எல்லாமே வெற்றி உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எலும்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலின்னு ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். மனசில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி எண்ணம் தோன்றலாம். ஆனால் நிஜத்தில் அப்படி எதுவுமே இல்லை. தொடர்ந்து உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. மேலுமே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு வாங்க. வெளியோட உணவுகளை தவிர்த்துட்டு வர்றது நல்லது. உடலை நேரேற்றமாக வச்சிருந்தாவே உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்படையும். வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு வாங்க. அவசியமான முடிவாக இருந்தால் மட்டும் எல்லாருடைய ஆலோசனை பெற்ற பின்னாடி நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் மனசில் ஒரு அமைதி தரக்கூடிய சூழ்நிலை. வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் அலுவலக சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொண்டு வந்து தரும். தொடர்ந்துமே நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல பலனை எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்கள் 30 நாட்களுக்கும் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே